வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஃபோனோட ஸ்பேஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க, உண்மையாலுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒருவேளை உங்கள் ஃபோன் ஹேங் ஆகுது அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஆப்ஸை முதல்ல கவனிங்க. எந்த ஆப் வந்து அதிகமான ஸ்பேஸை பிடிச்சிருக்கோ அந்த ஆப்போட கேட்சி மெமரியை கொஞ்சமாக க்ளீன் பண்ணி விட்டுருங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ லைட்டாக கேட்ச் மெமரி க்ளீன் பண்ணி விட்டுருங்க. திரும்ப வந்து லாகின் லாக் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேவையில்லாத ஆப்பெல்லாம் வேணவே வேண்டாம், டக்குன்னு அதை வந்து கேட்சியை கிளியர் பண்ணி விட்டுருங்க. ஒருவேளை அந்த ஆப் எனக்கு தேவைப்படும்பா, ஃபியூச்சரில் யூஸ் ஆகும், பட் இப்போ எனக்கு அது தேவையில்லை, லாகின் பண்ணுற விஷயம் எதுவும் இல்லை, முக்கியமான ஃபைல்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கேட்ச் மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. ஸோ ஆப் இருக்கும் ஆனால் ஸ்பேஸ் இருக்காது, அவ்வளோதான் வித்தியாசம். அதோட தேவையில்லாத அன்வான்ட் ஸ்பேஸ் எல்லாமே எரேஸ் ஆகிடும். ஸோ எப்போ நம்ம திரும்பவும் டச் பண்ணுறோமோ அப்போ வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணி தயவு செஞ்சு வச்சுங்க. மற்ற ஃபைலிங் ஆப்ஸுக்கும் கூகுள் ஆப்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூகுளோட ஓப்பன் சோர்ஸ் டிவைஸ் தான் அதுவும். ஸோ மேலே இருக்க லேயர் மட்டும் தான் வேலையாக இருக்குமே தவிர உள்ளே இருக்க ஆண்ட்ராய்டு 11 ஆகட்டும், 10 ஆகட்டும், இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக 12 ஆகட்டும், எல்லாமே ஒன்று தான். ஸோ கூகுள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுல நல்ல விஷயம் பண்ணியிருப்பாங்க. அடுத்தடுத்து அப்டேட் வரும்போது நம்ம ஃபோனுக்கு அது நல்லதாகவும் முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கூகுள் ஃபைல் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண உடனே அதுக்குள்ளே தேவையில்லாத கேட்ச் மெமரியை க்ளீன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம மொபைல் வந்து பேக்ரவுண்டில் ஏற்கனவே ஒரு ஸ்டோரேஜ் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அது மூலியமாக வந்து ஒரு வகையான டூப்ளிகேட் ஃபைல்னு இருக்கும். அந்த டூப்ளிகேட் ஃபைலையும் ஈஸியாக வந்து அதனால் எடுக்க முடியும். ஸோ தேவைப்பட்டவங்க அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்ற ஃபைல் மேனேஜிங் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது தேவையில்லாத கேட்சி அதுவே உருவாக்கி டெலிட் பண்ணும். சும்மா கண்கட்டி இந்த மாதிரி காமிக்கும். உதாரணத்துக்கு இந்த EX ஃபைல் மேனேஜர் இது எல்லாமே டூப்ளிகேட் ஃபைல்ஸ் அதுவாகவே உருவாக்கும். பேக்ரவுண்ட்லையும் ரன் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேக்ரவுண்ட் கட் பண்ணிக்க முடியும். பேக்ரவுண்ட் இதுவும் ரன் ஆகும், பட் இதையும் கட் பண்ணிக்க முடியும். நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் ஃபைல்ஸ் சேஃபாக வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கூகுள் ஃபோட்டோஸுக்கு உங்கள் ஃபோனை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இமெயில் கொடுத்து லாகின் பண்ணி வச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் கண்டிப்பாக கீழே கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் சிம்பிள். நம்ம எல்லாருமே க்ரோம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இன்பில்ட்டாக க்ரோம் வந்து எல்லா மொபைலும் இருக்கும். ஆண்ட்ராய்டு மொபைலில் வேணும்னே அவங்க கொடுத்து வச்சிருப்பாங்க. ஏன்னா ஆண்ட்ராய்டு பில்ட் பண்ணது கூகுள். ஸோ தேர்ட்ரி ஆப்பா, செகண்டரி ஆப்பா, ப்ரௌசர் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நானும் உட்பட எல்லாருமே கூகுள் க்ரோம் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கேட்ச் மெமரி அது பிடிச்சி வச்சிருக்கும். நான் சொல்கிறது இப்போயே ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணி சைடில் அந்த 3 பார் இருக்கும் இல்லையா, அதை டச் பண்ணுங்கள். செட்டிங் இருக்கும். செட்டிங்க்கு வந்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் டேட்டா அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணுங்களேன். டச் பண்ணோடனே நம்ம எவ்வளவு இது வரைக்கும் ப்ரௌஸ் பண்ணி வச்சிருக்கோமோ எல்லா கர்மமும் அதில் தான் வந்து சேரும். கிளியர் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும், இல்லை கிளியர் கேட்சி அப்படின்னு இருக்கும். அப்டேட் பண்ணாதவங்களுக்கு பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி மாறி இருக்கும். ஸோ அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணி எவ்வளோ டேட்டா பிடிச்சிருக்குன்னு இருப்பாங்க. இது எல்லாமே அன்வான்ட் கேட்சி ஃபைல்ஸ். தேவையில்லாத ஆடு, பாப்பப் ஆகிற விஷயம், அது இது நோட்டிஃபிகேஷன் பூஸ்டரு, பல விஷயங்கள் அப்படி கச்சன்னு சேர்ந்துருக்கும். டெலிட் பண்ணி பாருங்க. எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1 GB மேலேயே போன வருஷம்லாம் வந்துச்சு. இப்போ நான் பார்க்கல எவ்வளோ இருக்குன்னு. ஸோ அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்கள் ஃபோனோட ஸ்பேஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் பாருங்களேன் எவ்வளோ வேகமாக உங்கள் ஃபோன் ஒர்க் ஆகுது அப்படின்னு. இதுக்கு மூலியமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வேற ஒரு செகண்டரி ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்க. க்ரோம் ப்ரௌசர் வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எல்லா டாக்குமெண்ட்டையும் அப்படியே அந்த ப்ரௌசருக்கு இது பண்ணி வச்சுங்க. முக்கியமாக நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா, பிரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, இல்லைப்பா நான் அவ்வளோ இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ண விரும்பல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டக்டகோ வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதில் வந்து ஆட்ஸே வரவே வராது. அப்படியும் இல்லை எனக்கு வந்து ஆட்ஸ் வந்தாலும் ஓகே, பட் எல்லாமே சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒபேரா மினி வந்து யூஸ் பண்ணி பாருங்க. நான் ஒபேரா மினி தான் யூஸ் பண்ணுறேன், டக்டகோவும் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபர் பண்ணுவோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். நம்ம நாலாவது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்புக்குள்ளே நிறைய ஸ்டோரேஜ் பிடிச்சி வச்சிருக்கும். ஸோ என்ன தான் நமக்கு வந்து ப்ரைவேட் பாலிசி அது இதுன்னு சொல்லலாம், இன்னும் வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாட்ஸ்அப்பில் இருக்க டேட்டா எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் செட்டிங் ஓப்பன் பண்ணுங்க. செட்டிங் ஓப்பன் பண்ணி ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்னு இருக்கும். பாருங்க, அது வாட்ஸ்அப் இருக்கும். கிட்டத்தட்ட 1.5 GB 2 GB பிடிச்சி வச்சிருக்கும். நம்மளோட டேட்டா அதிகமாக போகிறதே வாட்ஸ்அப்பால் தான். ஸோ ப்ரைவேட் டேட்டாவும் போகுது, பர்சனல் டேட்டாவும் போகுது, ஸ்டோரேஜோட டேட்டாவும் போயிட்டு இருக்கு. ஸோ அதையும் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இது கிளியர் பண்ணுறத பேக்ரவுண்டில் வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை. தேவையில்லாத அன்வான்ட் ஃபைல்ஸ் டெலிட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து வாட்ஸ்அப் நமக்கு ஏதாவது ப்ரைவேட்டாக வந்துச்சுன்னா அதை மட்டும் வேறு ஃபைலுக்கு மாற்றிக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க. மற்ற எல்லாமே அன்வான்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் ஃபோன் வந்து இன்னமும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும், ஸ்டோரேஜும் இன்க்ரீஸ் ஆகும். அஞ்சாவதாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் தான். உங்கள் ஃபோனாலேயே உங்கள் ஃபோனை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஸ்மார்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் செட்டிங்குள்ளே போய்ங்க, ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும், இல்லை டேட்டா அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் ஸ்டோரேஜ் உள்ள போனீங்கன்னா வந்து அதில் தனியாக காமிச்சிருப்பாங்க. எவ்வளவு கம்ப்ரஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கும் உங்கள் ஃபோனுக்கு. என்னோடது வந்து ஸ்பார்க்கு, அதான் டெக்னோவோட ஸ்பார்க்கு எவ்வளோ கம்ப்ரஸ் பண்ண முடியும் அவ்வளோ கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்குது.
கிட்டத்தட்ட 1.5 GB ஃபைலை வந்து கரெக்டாக வந்து 100 MBக்குள்ளே சுருக்கிடுது. அந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஸ்டோரேஜாக இருக்குது. உங்கள் ஃபோன் எந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒருவேளை நீங்கள் வந்து ரெட்மி, ரியல்மி, ஓப்போ, விவோ இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்மார்ட் ஸ்டோரேஜ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருந்தாலும் சரி அதை ஓரளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கம்ப்ரஸ் பண்ணி வச்சு தான் வந்து நீங்கள் வேறு விஷயங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னமும் ஃபோன் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஆறாவது பார்க்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கூகுள் கிளவுட் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. ஆனால் 15 GB வரைக்கும் தான் நம்ம வந்து உள்ள இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அப்லோட் பண்ணுறது அவ்வளோதான் பண்ண முடியும். முன்ன வந்து நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு பே பண்ணியே வாங்கிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஜிபி வந்து பே பண்ணி வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு ரிடக்ஷன் தராங்க. ஸோ அது மூலியமாக வந்து நீங்கள் அதிகமாக டேட்டா வந்து அதுக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணி ஏற்ற முடியும். முக்கியமான ஃபைல் இருக்குன்னா அது கூகுள் கிளவுடுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நிறைய ப்ரைவேட் கிளவுடிங் ஆப்ஸ் இருக்குது, ஃப்ரீயாகவும் இருக்குது. யாகுவே இருக்குன்னு வச்சுக்கலாம். யாகுமே நல்லா இதுதான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ அதை வந்து அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா மெத்த கிளவுட் ஸ்டோரேஜ் எது இருந்தாலும் அதுக்குள்ளே வந்து தேவையில்லாத 1-2 ஃபைல் இருக்கும் இல்லையா, பர்சனல் டேட்டா இல்லாதது எனக்காவது யூஸ் ஆகும்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மட்டும் அதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அப்லோட் பண்ணுவீங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மூலியமாகவும் உங்கள் ஃபோனோட ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு SD கார்டு யூஸ் பண்ணுங்கள். SD கார்டு யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை வந்து ஒரு கிளியரன்ஸாக வச்சுருங்க. கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பட் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். விஸ்டம் டெக் ப்ரோ அப்படின்னு ஒரு யூடியூபர் இருந்தார். என்னோட ப்ரிஃபரன்ஸாக நான் வந்து ரோல் மாடலாக எடுத்துகிட்டது அவர் தான். ஸோ அவர் வந்து இறந்துட்டார் கொரோனா இஷ்யூவாக. நம்ப முடியலனால அவ்வளோதான். ஒன்று நம்பினேன்னா அழுக வந்துடும். அது மாதிரி சங்கடமாக இருக்குது. ஓகே, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சில விஷயங்களை. ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாரும் தயவு செஞ்சு ஜாக்கிரதையாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸிங் கீப் பண்ணுங்கள். 3ஆவதில் வரும்போது நம்ம வீட்டுக்குள்ளேயே மாஸ்க் போடுற நிலம வரும்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது தான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு. என்னடா ஏதோ சின்னதாக அது என்ன சொல்கிறது, நெகத்தால் கிள்ள வேண்டிய விஷயத்த வந்து கோடாலியால் வெட்டுற அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு. ஸோ சேஃபாக இருங்க, எல்லோரும் சேஃபாக இருங்க. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்கள் வெளியே போகிறது எல்லாத்தையுமே. வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுறது வந்து உண்மையாலும் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் ஆகிட்டு இருக்குது. கரெக்டாக அந்த வீடியோவும் கரெக்டாக அப்லோட் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு. சேஃபாக இருங்க, சேஃபாக இருங்க, சேஃபாக இருங்க. அவ்வளோதான். திரும்ப நான் சொல்கிறேன். நம்ம நினைக்கிறத விட ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். நமக்கு ஒரு இழப்பு வரும்போது மட்டும்தான் அதோட வலி தெரியும். நான் பர்சனலாக நிறைய இழந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வேறு. சேஃபாக இருங்க. தயவு செஞ்சு யாரும் வெளியே போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு வந்துடுங்க. அதே மாதிரி அன்வான்ட் கான்டாக்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்தாலும் அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம இருப்போம். அது மாதிரி அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட அதிகமாக கான்டாக்ட் வச்சுக்காதீங்க. ஏன்னா அவங்கள்ட்ட யார் கான்டாக்ட் வச்சான்னு தெரியாது. அப்படி தான் வந்து இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி ஸ்மோக் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திங்க. சாதாரண பேஷண்ட்டுக்கு கொரோனா வந்தால் 15 நாள் தாங்கும். ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வந்துச்சுன்னா 3 நாளைக்குள்ள பாடி தாங்காது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது. எங்கடா என்ன நடக்குது அப்படின்னு. இந்த 2வது வேவுக்கு எப்படி இருக்குன்னா 3வது வேவ் வந்துச்சுன்னா தாங்க மாட்டோம். வேக்சினேஷன் பண்ணிங்க. நானும் வந்து வேக்சினேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த வாரத்துக்குள்ளேயே கண்டிப்பாக பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ சேஃபாக இருங்க. பாய். ஸ்டே டியூன்.